Hello guys, welcome back to my channel. Delete ஆன photos, videos, files எப்படி நம்மளோட மொபைல்ல ரெக்கவர் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். delete ஆன photos or videos நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனா உங்களுடைய மொபைல்ல photos, videos இந்த மாதிரி ஏதாவது delete ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணாம வைக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோனா வேற ஃபைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண delete ஆன ஃபைல்ஸ் வந்து ஃபுல்லாவே போய்டும். அதனால நம்ம ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் வந்து delete ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்மளுடைய மொபைலில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ரெக்கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதான் நல்லது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்க் டிகர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இது போட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிப்போமா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லாஸ்ட் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதை வந்து ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். என்னென்ன ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, delete ஆன ஃபைல்ஸ் எவ்வளோ ஃபைல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் வந்து இன்னும் அக்யூரேட்டான எல்லா ஃபைல்ஸும் எடுத்து கொடுக்காது. ஸோ ஏதோ நம்ம delete ஆன ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். அதுவும் எல்லா ஃபைல்ஸும் கிடைக்குமான்றதும் சந்தேகம்தான். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இந்த விஷயமே பெருசு. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து என்னுடைய மொபைல் வந்து delete ஆன ஃபைல்ஸ். இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் delete பண்ணேன், பர்மனெண்ட்டாக delete பண்ணேன். இப்போ அந்த பிக்சர்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இது என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இப்போது உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் தேவையோ அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 4 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெக்கவர்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்கமெண்டட் டு சேவ் ஃபைல்ஸ் ஆன் கூகுள் சர்ச் ஆஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளே லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கணும் எங்கே சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எங்கே போடலாம், நான் வந்து இதில் டிசி ஐஎம்மில் போயிட்டு என்ன பண்ணுறேன், கேமராவில் போட்டுறேன். யூஸ் திஸ் ஃபோல்டர் போட்டு அலோவ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா அதில் சேவ் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோன்னா அதிலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கேமரா அப்ளிகேஷன் இந்த முன்னாடி வந்துடுச்சு பாருங்கள். அந்த ஃபோட்டோ வந்து வந்துடுச்சு. ஆனால் அதே அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் இருக்காது. குவாலிட்டி கொஞ்சம் உடஞ்சி தான் போயிடும். ஸோ இந்த 4 ஃபோட்டோ வந்து நான் நிறைய டெலிட் பண்ண ஃபோட்டோ அது இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாமே வராது. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.